ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ப என்ன பார்க்க போறோம்னா, நெஃப்டியோட இன்னியோட ட்ரேடு எப்படி நடக்க போகுது? கன்சல்டேஷன் மோட்ல இருக்கா? இல்ல ட்ரெண்டிங் ஆக போதாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒயிட் சிபிஆர் தான் இருக்கு. ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் மோட்ல தான் போகப்போது. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடையாது. அதாவது புல் ட்ரெண்டா இருக்க போது, பியர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு கன்சல்டேஷன் மோட்ல தான் இருக்க போது. ஆ பார்த்தீங்கன்னா, நேத்தியோட குளோசிங்லேருந்து நேத்தி குளோசிங் வந்து 22,100 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 20 பாயிண்ட்ஸ் இறங்கி கீழ தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ளார தான் இந்த ரேஞ்ச் இன்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. இன்னையோட R1 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22,150. ஸோ இது ஒரு ரெசிடென்ஸா இது ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதாவது இந்த நேத்தியோட ஹைய இது பிரேக் பண்ணிருச்சுன்னா, 150 அதோட ரெசிடென்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதையும் ஒரு வேள தாண்டினுச்சுன்னா, இதுதான் ரெசிடென்ஸா இருக்கும். 22,200. கீழ இறங்கி வந்துச்சுன்னா, இந்த இடத்துல இந்த சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 100 டிஎம்ஏ. 100 டிஎம்ஏ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 65 கிட்ட இருக்கு. 22,065 கிட்ட. ஆ ஒரு வேளை இது பிரேக் பண்றதுன்னு மாதிரி காமிச்சு, இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் ஆகி கூட இந்த இடத்துல மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சுச்சுன்னா, இங்க ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாரி இருந்து கூட, இது இது இந்த ட்ரெண்டுக்குள்ளார ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த ட்ரெண்ட் நல்லாவே இது பிரேக் ஆகி கீழ வந்துச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22,000ல தான் நல்ல சப்போர்ட் இருக்கு. அதாவது இதோட S1 இது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி கீழ வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ப்ரீவியஸ் குளோசிங் சப்போர்ட் இருக்கு. ப்ரீவியஸ் டேயோட குளோசிங். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 டிஎம்ஐ அ இது கீழ இறங்கி ஒரு வேள வந்துச்சுன்னா, இ அதுக்குள்ளேயும் வந்து இந்த 200 டிஎம்ஐ இங்க வந்து இத டச் பண்ணிரும். அதாவது ப்ரீவியஸ் குளோசிங் லைன டச் பண்ணிரும். ஸோ, இந்த இடத்துல இது கண்டிப்பா இந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, ஆனா வந்து இத பிரேக் பண்ணா தான் இந்த ட்ரெண்ட்குள்ளார போகும். இத பிரேக் பண்ணலன்னா, இது ஒரு சைட்வேஸ்க்குள்ளார போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணிருச்சுன்னா, ஒரு வேளை இங்க இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாலுமே, இது ஒரு சைட்வேஸ் மாதிரி வேற ட்ரெண்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ, இத பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணுதான்னு வெயிட் பண்ணலாம். இது நல்ல கேண்டில் இப்ப இறங்கிட்டு இருக்கு. பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.